ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் 17 இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இது காரக்கிணறு ரிலையன்ஸ் சூப்பர் பஜாருக்கு பேக் சைடில் இருக்குது, துளசிதாஸ் நகர் எக்ஸ்டென்ஷன். இது 4.5 சென்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட், 25 ஃபீட் ரோட். இது வந்து பில்டிங் பிளான் அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு அண்டு பட்டா எல்லாம் இருக்குது. ஹோம் லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவும் போடுற ட்ரேட்மார்க் கேட்டு தான் இது, காம்பவுண்ட் கேட்டு. ஸோ மேலே லேசர் கட் டிசைன் வந்துடும். இது ஹெச்பிஎல் கிளாடிங் ஷீட்டு, லைஃப் நல்லாயிருக்கும், வெதர் ப்ரூஃபு. அது போக எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்சரல் எலிவேஷன். இங்கே வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேட் ஃபினிஷ் டைல்ஸ், பெரிய சைஸ் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்த ஃபுல் எலிவேஷன் லைட்ஸ்க்கு வீடே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நேரில் வந்து பாருங்கள், இங்கே நல்லாயிருக்கும். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இந்த கார் பார்க்கிங் வந்து நல்ல பெரிய கார் பார்க்கிங். இதில் வந்து வெதர் ப்ரூஃப் ஃபால் சீலிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் சென்ட்ரலில் ஆர்கிடெக்ட் லைட் அண்ட் 6 ஸ்பாட் லைட்ஸ் வந்துடும். நைட்டில் வந்து நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அது போக இந்த வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஃபேஸ் தான், 3 ஃபேஸ் ஈவி இருக்குது. நம்ம ஜென்ரலாக 1.25 12 mm திக்னஸ் கார் பார்க்கிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வீட்லேயும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா மேட் ஃபினிஷ், வழுக்காது, அழுக்கும் தெரியாது, நல்லாயிருக்கும். இங்கே கார் பார்க்கிங்லேருந்து நீங்கள் அப்படியே காம்பவுண்ட் வழியாக மொத்த வீடையுமே சுற்றி வந்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸானது, ப்ரைவசியும் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம தலைவாசலுக்கு 5 இன்ச்சு உயரம், 1 அடி அகலத்தில் தான் நம்ம எப்போவுமே படி போடுவோம். இந்த படியுமே 5 படி வாஸ்துபடி இருக்கும். லெதர் ஃபினிஷ் கிரானைட்டில் தான் பண்ணுவோம், லப்பத்திரான்னு சொல்லுவாங்க. நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த வீட்டுக்கு நம்ம மெயின் கேட்டுக்கு சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோம். இது டபுள் டோரு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல ரிச்சாகவும் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக எப்போவுமே ஜென்யூன் பில்டர்ஸ்னால் 4 அடி அகலம் 7 அடி உயரத்தில் தான் நம்ம எப்போவுமே தலைவாசல் போடுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு. இந்த வீடு ஃபுல்லாமே தேக்கு தான், ஜன்னல், பெட்ரூம் டோர், பாத்ரூம் டோர். இந்த தலைவாசல் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஜென்யூன் பில்டர்ஸில் போடுறது. இந்த ஆர்ச்சுமே தேக்கில் செஞ்சது, ஃபுல் அண்ட் ஃபுல் மெலமன் பாலிஷ். பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக எக்ஸலண்ட்டாக ராயலாக இருக்கும். ஸோ 4 அடி அகலன்றதுனால தலைவாசல் நல்ல பெரிய சைஸ். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த ஹால் வந்து நல்ல பெரிய சைஸ் ஹாலு. இதில் 2 சீலிங் இருக்குது, ஒரு நார்மல் சீலிங். இந்த நார்மல் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் அண்டு 3D வால்பேப்பர் போட்டிருக்கோம். நம்ம எப்போவுமே ரிச்சாக இருக்கும் இங்கே வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹை சீலிங் ஏரியா வரும். இந்த ஹை சீலிங் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனலில் நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்டு ரெகுலர் லைட்ஸும் வந்துடும். அது போக இந்த சானலியர் வந்து இம்போர்ட்டட் சானலியர். நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக ராயலாக இருக்கும். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு பெரிய ஹாலுன்றதுனால எல் சைஸ் சோஃபா, இட் இஸ் நாட் ரெடிமேட், ஹேண்ட்மேட் நம்ம செஞ்சது. அதுக்கு ஒரு டீப்பாயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து நம்ம டிவி மவுண்ட், நல்ல பெரிய 65 இன்ச்சு டிவியே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதுபோக இது நம்மளோட பெஞ்ச் மார்க் ஷோகேஸ். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஷோகேஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ டிவி மவுண்ட், ஷோகேஸ், அது போக ஒரு சின்ன பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இந்த வீட்டில் நம்ம யூஸ்வலாக பூஜை ரூம் செய்ய மாட்டோம், பட் இந்த வீட்டில் பூஜை ரூம் செஞ்சுருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து வீடு குடி வந்தவொடனே புதுசாக செய்ய தேவையில்லை. நம்ம யூஸ்வலாக பூஜை ரூம் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த ஹாலு வந்து ஃபுல்லி லோடட். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். அது போக இங்கே படிக்க கீழே தான் நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்டாக பண்ணுறதில்ல, இந்த வீட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். யூஆர் மோஸ்ட் வெல்கம். ஸோ நம்ம ஹாலில் இருந்து கிச்சன் என்ட்ரன்ஸ் ஏரியாவுமே நல்லா ராயலாக இருக்கும். நம்ம ஜென்ரலாகவே என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணிடுவோம், ஆர்ச் கொடுத்து, அதுலேயும் ஸ்பாட் லைட்ஸ் போட்டுருவோம். ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இது பெரிய சைஸ் கிச்சன் அண்ட் டைனிங். இங்கே வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுன்றதுனால ஒரு 4 சீட்டர் டைனிங் செட்.
இதுவுமே ஹேண்ட்மேடு தான், இட் இஸ் நாட் ரெடிமேட். மேலே வந்து கிளாஸ் ஒர்க் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபேஸ்க்கு உண்டான ட்ரிப்பர்ஸும் போருக்கு உண்டான சுவிட்சஸும் இங்கே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் நைட் நேரத்துலையோ அன்டயத்துலையோ லேடிஸ் தனியாக இருக்கையில் வெளியில் போய் பண்ண தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே டைனிங் ஏரியா அண்ட் கிச்சன் ஏரியாவை செப்பரேட் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கிச்சனுக்கு ஃபேனும் டைனிங்க்கு ஃபேனும் கொடுத்தாச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சன். ஸோ மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். கீழே ஃபுல்லாக உங்களுக்கு மாடலர் கிச்சனுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம ஒரு ஃபேபர் சிம்னி 90 சென்டிமீட்டர் சக்ஷன் பவர் ஜாஸ்தியாக இருக்கிற மாடல் இது. ஸோ டச் அண்ட் கெஸ்டர் மாடலு ராயலாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு வாரண்ட்டி கேரண்டி எல்லாமே இருக்கும். அதுபோக ஒரு ஹேண்ட்மேட் சிங்க்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழேயே நம்ம அண்டர் த சிங்க் RO 10 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருவோம். ஸோ அதுக்குண்டான டேப்ஸ் வந்து மேலே வந்துடும். அது போக நம்ம எப்போவுமே கிச்சன் டாப் வந்து காங்க்ரீட் போட்டு தான் போடுறது. காங்க்ரீட் போட்டு அதுக்கு மேலே பிளாக் கேலக்ஸி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ரிச்சாக இருக்கும், ராயலாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதும் நல்ல வசதியாக இருக்கும். இந்த வீட்டில் வந்து கிச்சன் வால் டைல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக மொரக்கான் போடுவோம், இங்கே வந்து கிளாசி ஃபினிஷில் 4க்கு 2 டைல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்கிரேவ்டு பேட்டர்னு. நீங்கள் நேரில் வந்து பார்க்கல ரொம்ப ராயலாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது ஈஸி, அழுக்கும் தெரியாது உங்களுக்கு. ஸோ நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே கிச்சனுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருவோம். இந்த சர்வீஸ் ஏரியாவுக்குமே ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்கோம். இந்த சர்வீஸ் ஏரியா வந்து நல்ல பெரிய சைஸ் சர்வீஸ் ஏரியா. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வந்துடும் டைனிங்க்கு. அது போக ஒரு டேப்பும் ஒரு வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இங்கே வந்துடும். இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எலிவேஷன்லேயே என்ட்ரன்ஸ்லேயே கிச்சனுக்கு சர்வீஸ் ஏரியாவுக்கும் தனியாக ஒரு கேட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்வன்ட் மேய்டு வர்றதுன்னா இங்கிட்டு வந்துக்கலாம். அது போக வீட்டுக்கு உள்ளே வர முடியாத காரணத்துக்கு நீங்கள் இந்த வழியாகவே வந்து குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த காம்பவுண்டை அப்படியே சுற்றிடலாம். கிச்சன்லேருந்து நீங்கள் சுற்றி கார் பார்க்கிங் போயிடலாம், கார் பார்க்கிங்லேருந்து சுற்றி இங்கே வந்துடலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், புழங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இது நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக பண்ணுறது. ஸோ ஹாலில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்க்கு நுழையிறோம். இந்த பெட்ரூம் வந்து நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம். ஸோ 17க்கு 12 சைஸு. இங்கேயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங், வால்பேப்பர் ஒர்க்கு, லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ரூம்க்கு வந்து நம்ம கிங் சைஸ் காட் மேட்ரஸ் பில்லோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சிஸ்டம் டேபிள் வந்துடும், ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்துடும். ஸோ இது ஃபுல் ஃப்ளெஜ்டு வார்ட்ரோப். ஸோ கீழே வந்து வார்ட்ரோபு, மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே ஜன்னலுமே நல்ல பெரிய ஜன்னல் தான், 4க்கு 4 சைஸ் ஜன்னல். வீடு வந்து வெளிச்சமாகவும் இருக்கும், வென்டிலேஷனும் நல்லா இருக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் வந்து பெரிய சைஸ் பாத்ரூம் தான். யூஸ்வலாக நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து 3 சைடு ஆஃப் த வால் வந்து லைட் கலரும், ஒரு சைடு வந்து டார்க் கலர் கொடுப்போம். இந்த டார்க் கலர் வந்து மார்பிள் ஆனிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிளாக் ஒயிட் அண்ட் எமரால்டு ஷேடில் வரும், நல்லாயிருக்கும். ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். நம்ம எப்போவுமே ஜென்யூன் பில்டர்ஸில் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் போடுவோம். ஸோ இந்த கல்லுக்கு மேட்சாகவே ஃப்ளோரிங் வந்து 4க்கு 2 மேட் ஃபினிஷ் போட்டிருக்கோம். இந்த சைடில் நல்லா வசதியாகவும் இருக்கும், தண்ணியும் தேங்காது, வாட்டமும் நல்லாயிருக்கும். ஸோ ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே நம்ம படிக்கட்டுக்கு ஃபுல்லாகவுமே லெதர் ஃபினிஷ் கிரானைட் தான் கொடுப்போம். பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும், பட் வழுக்காது, நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். உயரம் வந்து 6 இன்ச்சு உயரம் தான் எப்போவுமே கொடுப்போம், ஏறுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி மிதி வந்து மினிமம் 10 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு, அப்படின்னா தான் உங்களுக்கு பாதம் ஃபுல்லாக படும். நல்ல வசதியாகவும் இருக்கும், ஏறுறதுக்கு சிரமமும் இருக்காது. அதே மாதிரி ஹேண்ட் ரெயில் எப்போவுமே நம்ம SS தான் பண்ணுவோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அதுவுமே இண்டஸ்ட்ரியல் கிரேடு 304 ஜிண்டால் ஸ்டீல். பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் இருக்கும், ப்ரீமியமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் லைஃப் நல்லாயிருக்கும். மரத்தில் பண்ணால் கூட காயப்படும். இது வந்து எஸ்எஸ்ன்றதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்ல லைஃப் நல்லாயிருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங்கில் இருந்து தான் உங்களுக்கு இந்த ஹை சீலிங் ஹாலோட ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ இந்த சாண்டிலியர் 3 லேயர் சாண்டிலியர் நம்ம கீழேருந்து பார்த்ததை விட மேலேருந்து பார்க்கல இன்னும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நல்ல பெருசாகவும் இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இந்த ஹாலை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம். கீழே என்ட்ரன்ஸில் ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல், மேலே ஒரு ஜன்னல், இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு ஜன்னல். ஸோ ஒரே ஒரு ஜன்னலை திறந்ததுக்கே வெளிச்சம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் 17க்கு 12 சைஸ் வரும். இங்கேயுமே உங்களுக்கு ஒரு கிங் சைஸ் காட் மேட்ரஸ் பில்லோ வந்துடும். அதே மாதிரி ஃபால் சீலிங் வித் லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்துடும். இங்கேயுமே உங்களுக்கு பெரிய சைஸ் வார்ட்ரோபு, அது போக மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட், ஒரு சிஸ்டம் டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக இங்கேயுமே உங்களுக்கு ஒரு 4க்கு 4 ஜன்னல், பெரிய ஜன்னல் தான். இங்கே வந்து வாஷ் பேஷன் கேபினெட், இந்த ஃபுல் செட் யூனிட் இங்கே நம்ம பெட்ரூம்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 சைடு ஆஃப் த வால் வந்து லைட் கலர். இங்கே வந்து பிளாக் அண்ட் ப்ளூ தீமில் இருக்கும், மார்பிள் ஷேடில் இருக்கும். இங்கே ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். எப்போவுமே ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து 3 சைடு ஆஃப் த வால் வந்து லைட் கலர், ஒரு சைடு வந்து டார்க் கலர், ஃப்ளோரிங் வந்து அதுக்கு மேட்சிங்காக டார்க் கலர் மேட் ஃபினிஷ் அப்படி தான் கொடுப்போம். நேரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த 3rd பெட்ரூம், இது வந்து நான் சொன்னது ஸ்மால் சைஸ், பட் இது ஸ்மால் சைஸ் இல்லை, இதுவுமே பெரிய சைஸ் தான். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு குயின் சைஸ் காட் மேட்ரஸ் பில்லோ வந்துடும். ஃபால் சீலிங் ஒர்க் வித் லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்துடும். இங்கே இருக்கிற வார்ட்ரோபுமே டீசன்ட் சைஸ் தான். அது போக இங்கேயுமே உங்களுக்கு 2 ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச்ட் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வித் கேபினெட் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச்ட் டாய்லெட் பாத்ரூமோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சைடு ஆஃப் த வால் வந்து லைட் கலர், ஒரு சைடு வந்து பிளாக் அண்ட் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷனில் வரும். ஸோ நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் உள்ளே மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற பால்கனிக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த பால்கனி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன்னா இது நல்ல பெரிய சைஸ், டீசன்ட் சைஸ் பால்கனி. இங்கே வந்து 4க்கு 2 மேட் ஃபினிஷில் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கலர் வந்து மைல்டாக சப்டலாக இருக்கும். நைட் நேரத்துலையும் சரி, பகல்லையும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக தெரியும் அது. அது போக டெரஸ்க்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டேர் கேஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்ல இது வந்து ஆக்சுவலாக ஏணி மாதிரி இருக்காது, நார்மல் நம்ம வீட்டுக்குள்ளே ஏறுற ஸ்டேர் கேஸ் மாதிரியே தான் இருக்கும். இங்கே இந்த எலிவேஷனுக்கு வந்து லிண்டல்லையே காங்க்ரீட் கொடுத்து லைட்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே எஸ்எஸ் ஹேண்ட் ரெயில் வித் 12mm டஃப் அண்ட் கிளாஸாக கொடுப்போம். இதுதான் பார்க்குறதுக்கு ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே பிராண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், குவாலிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற கலர்ஸ், அது டைல்ஸாக இருக்கட்டும், மைக்காவாக இருக்கட்டும், பெயிண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ நம்ம எஃபர்ட் எடுத்து எதுனாலும் ரசித்து பண்ணுறது, ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல், ப்ரொஃபஷ்னலாக பண்ணாமல், நம்ம சொந்தத்துக்கு பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். இந்த வீட்டை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அனுஜ், கேஏஜி, கஜாரியா, சுமானி இந்த மாதிரி பிராண்டட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா 5.25 2.25 பெரிய சைஸ் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேசர் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ சைஸ் பெருசாக போக போக ஸ்பேசர் வச்சு தான் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ஈஸி, கல்லுக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம மேட்டுக்கு ஃப்ளோருக்கு வந்து மேட் காங்க்ரீட் போட்டிருக்கோம், அண்டுலேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. மேடு பள்ளம் வராது, தளம் இறங்காது. ஸோ ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம என்ன தான் ஃபினிஷிங் சூப்பராக இருந்தாலும் உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸும் சரி, நம்ம பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்கும் சரி பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எந்த கட்டமாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற சிச்சுவேஷன்லேருந்து, கண்டிஷன்லேருந்து இன்னும் 2 ஃப்ளோர் நீங்கள் மேலே எழுப்பிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஃபவுண்டேஷன்
அண்ட் காங்க்ரீட்டாக இருக்கட்டும், போஸ்ட் பில்லர் எதுவாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கும். அதுக்குண்டான டயக்ராம்ஸும் இருக்குது. உங்களுக்கு இது ரெஃபரன்ஸ்க்கு நம்ம தந்துடுவோம். அதே மாதிரி நம்ம பிராண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்விட்சஸ் வந்து லெக்ரண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். வயர்ஸ் வந்து ஃபினோலெக்ஸ் கோல்டு கேபிள்ஸ் தான். பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஏஷியன் ப்ரீமியமு, வெளியில் ஏஷியனில் ஆப்பெக்ஸ். ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதற்கொண்டு கிராம்ப்டன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிராண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ வாரண்டியும் இருக்கும், லைஃப்பும் நல்லாயிருக்கும், கொடுக்குற ஒவ்வொரு பணத்துக்கும் மதிப்பும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். ஸோ இந்த வீடை வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இது கிழக்கு பார்த்து 4.5 சென்ட் 25 அடி ரோடு. நம்ம காதக்கிணறு ரிலையன்ஸ் சூப்பர் பஜாருக்கு நேர் பேக் சைடில் இருக்குது, துளசிதாஸ் நகர் எக்ஸ்டென்ஷனில். இது வந்து பட்டா இருக்குது, பில்டிங் பிளான் இருக்குது, ரெகுலரைசேஷன் பண்ணியிருக்கோம், டிடிசிபி அப்ரூவ்டு. ஸோ 3 ஃபேஸ் இபி இருக்குது. உங்களுக்கு ஹோம் லோனும் பண்ணித்தரோம். நீங்கள் தாராளமாக இந்த வீடு பிடிச்சிருந்தா உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ரெஃபர் பண்ணணும்னா தாராளமாக நம்ம ப்ராஜெக்டை ரெஃபர் பண்ணுங்கள். ஜென்யூன் பில்டர்ஸ் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஸ்க்ரீன்லேயே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே அனுப்பிடுறோம். இந்த வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.